வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். ஹல்லேலூயா. Amen. Glory to God. Amen. On behalf of the Houston Tamil Church family, once again I welcome every one of you. May the Lord richly bless you and guide you. Amen. Today also we will meditate some of the scripture portions. நவம்பர் மாதம் கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது. We are entering into a new season, Christmas season. Usually we call it is a Advent season. Christmas season is called a Advent season. That means துளிர் விடுதல் அல்லது புதிதான அட்வென்ட் கிறிஸ்மஸ் நாட்கள் ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட காணப்படுகிற நாட்கள். லிட்ரேச்சர்கள் கேலண்டரில் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மந்தாக காணப்படுகிறது. We are expecting to celebrate the birth of our Lord Jesus Christ. At the same time, we are anticipating the second coming of our Lord Jesus Christ. Church is waiting to see our Savior Jesus Christ. It is a dual expectation. இரண்டு விதமான எதிர்பார்ப்பு. முதலாவது வருகையை நாம் ஆசரிக்கும்படியாக, தேவனுக்கு பண்டிகையை ஆசரிக்கும்படியாக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அட் த சேம் டைம், அதே வேளையில் அவருடைய இரண்டாவது வருகையை நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே காணப்படும். இதுதான் அட்வென்ட் சீசன் என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் அ லாட்டின் வேர்ட். தமிழிலே அது புதிய ஒரு சீசன், ஒரு அட்வென்ட் சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துளிர் விடுதல், புதிய சகாப்தம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சீசனிலே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் த அட்வென்ட். த கலர் இஸ் பர்பிள் கலர். ஸோ இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷன், த ஹோப், நம்பிக்கை. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறதான ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. ஹோப் ஃப்ரம் எ ஸ்டம்ப். அடி மரத்திலிருந்து வருகிறதான ஒரு நம்பிக்கை. அடி மரத்திலிருந்து ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகிறதாய் காணப்படுகிறது. ப்ளீஸ் டர்ன் வித் மீ இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் போர்ஷன். ஐசையா சாப்டர் 11 verse 1. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். There shall come forth a rod from the stem of Jesse, and a branch shall grow out of his roots. அவன் அடி மரத்திலிருந்து ஒரு கிளை, ஒரு துளிர் எழும்பி செழிக்கிறதாய் காணப்படும். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை, காட் இஸ் கம்மிங் டு அஸ். தேவன் வருகிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. ஹோப் அண்ட் லவ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் அவர் லைஃப்ஸ், அண்ட் எவ்ரி ஒன் நீட்ஸ் இட். ஹோப் அண்ட் லவ். Hope gives you direction, otherwise you would lose your way. Christians and Christmas celebrations have been given a hope by God. கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை இந்த கிறிஸ்மஸ் சீசனில் தருகிறவராய் காணப்படுகிறார். In the midst of darkness, in the midst of problems, God has given us a hope. Let me tell you a simple story, small story. During a radio interview, Gerda Weissman, a survivor of a Nazi concentration camp, shared a memory from when she was in the camp. One spring, she and other women had to stand outside for roll call for hours. They were so weak and hungry. They felt
they might collapse. In the middle of the hungry, in the middle of the starving, they saw in the corner, in this sad situation, in the horrible place, something surprising happened. The old concrete had cracked, and a small flower had grown through the crack. Gerda remembered how every morning, as thousands of feet shuffled around, the women were careful not to step on the flower. They made sure to avoid it. That tiny flower, growing in the middle of the grey concrete, was a symbol of hope and beauty for the women. Even in the place of great suffering, that flower gave them something to hold on to. It reminded them that there could still be life and beauty, even in the darkest places. In your life, you may be walking in the darkest place. You may have a lot of disappointment or hopeless situation. Today, God has given us a hope for you. In the Christmas season, God has given a hope for you. In the midst of great suffering, God brings a hope for everyone. Christmas brings hope. கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, ஒரு நம்பிக்கையை தருகிறதாய் காணப்படுகிறது. உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம், பல நெருக்கத்திலே கவலைகளிலே நீங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம், நாளை தினத்தை குறித்த ஒரு கொஸ்டினோடு கூட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை என்ன? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். த ஸ்டெம்ப் என்பது வெட்டப்பட்ட ஒரு ஸ்டம்ப், லைஃப்லெஸ் ஒன். அந்த லைஃப்லெஸ்ஸாய் காணப்படுகிற ஒரு ஃபெயிலியராய் காணப்பட்ட ஒரு மரத்திலிருந்து ஒரு துளிர் புறப்பட்டு வருகிறது. ஒரு நம்பிக்கை என்கிறதான ஒரு நட்சத்திரமானது புறப்பட்டு வருகிறதாய் காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தை எழுதும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக more than 700 years before he wrote this book, 700 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதான வார்த்தைகள். அதற்கு முன்னதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியர்களால், எகிப்தியர்களாலே அவர்கள் கொஞ்சம் குறைய பகைக்கப்பட்டு அவர்கள் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். தேசம் அழிந்து கொண்டிருந்தது, தேசத்தின் ராஜாக்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு விடுதலை இல்லை, ஒரு இருளான காலகட்டத்திலே காணப்படும் போது இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு நம்பிக்கை வருகிறதா இருக்கிறது. இந்த நம்பிக்கை எதிலிருந்து வருகிறது? த ஸ்டம்ப், ஒரு அடி மரத்திலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஒரு ஸ்டம்பிலிருந்து ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாகிறதாய் காணப்படுகிறது. வெட்டப்பட்ட ஒரு மரம், துண்டாக்கப்பட்டதான ஒரு பீஸ் ஆஃப் வுட், இவைகளிலிருந்து வருகிறதான நம்பிக்கையாய் காணப்படுகிறது. எகெயின் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். There shall come forth a rod from the stem of Jesse, and a branch shall grow out of the root. இது ஈசா என்கிற மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு துளிராய் காணப்படுகிறது. ராட் ஃப்ரம் ஜேசி, அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இதனுடைய ஹிஸ்டரியை நாம் அறிந்து கொள்ள, யார் இந்த ஈசாய்? ஈசா என்கிறவன் யார்? தாவீதினுடைய தந்தையாய் காணப்படுகிறது. ஈசாய் தன்னுடைய குமாரர்களை அவன் பரிசுத்தமாக வாழ வைத்தான். அவனுடைய 7 குமாரர்கள் இருந்தார்கள். 8வது குமாரனாக தாவீது இருந்தான். 7 குமாரர்களை பார்க்கும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு நேராக புறப்பட்டு வருகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இந்த ஸ்டோரியை நாம் பார்க்கலாம். தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே வருகிறது.
8வது வசனத்திலே வாசிக்கும்போது 7வது வசனத்திலே அதற்கு அவன் சமாதானத்தோடு கூட 5வது வசனம் சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அந்த பலி விருந்துக்கு ஆயத்த பண்ணும்படியாக தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அழைக்கிறார். அவருடைய குமாரர்களோடு கூட பரிசுத்தம் பண்ணும்படியாக அந்த இடத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள். ஒவ்வொரு குமாரர்களாக வருகிறார்கள். எலிதாப்பு வருகிறான், சம்மா வருகிறான். எல்லாரையும் பார்த்து அவனை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிடுகிறார். யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும்? ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வருகிற வேளையில் 7 குமாரர்களும் வந்து விட்டார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கிற கேள்வி, இன்னும் ஏதாவது உமக்கு குமாரர்கள் இருக்கிறார்களா? Do you have any other sons for you? அப்பொழுது சொல்கிறான், இன்னும் ஒருவன் உண்டு, அவன் மந்தையிலே வனாந்தரத்திலே ஆடுகளின் பின்னாக சென்று கொண்டிருக்கிறான். ஒரு கரவலாடுகளின் பின்னாக சென்று கொண்டிருக்கிறான். இந்த தாவீது கரவலாடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்த ஒரு தாவீதை தேவன் அழைத்து அவனை ராஜாவாக மாற்றுகிறார். அவனை ராஜாவாக மாற்றி அவனுடைய ராஜ்யத்தை என்றென்றைக்குமாக இருக்கிற ஒரு ராஜ்ய பாரமாக உண்டாக்குகிறார். He established the kingdom of David. ராஜாவின் தாவீதுடைய ராஜ்யத்தை அவர் நிலை நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். தாவீது ஒவ்வொரு சகோதரையும் பார்க்கிறார். இந்த சாமுவேல் ஒவ்வொரு சகோதரர்களை பார்க்கலாம், இவனாய் இருக்கலாம் என்று. கர்த்தரோ இருதயங்களை நோக்கி பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். இருதயங்களை உள்ளந்திரியங்களை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். 7வது வசனத்திலே வாசிக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசியோடு கூட தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், யூ ஆர் லுக்கிங் அட் ஹிஸ் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், but I am looking at his inward appearance. கர்த்தர், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். தாவீதின் இருதயம் தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக காணப்பட்டது. தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், இதுதான் ஒரு நம்பிக்கையாய் காணப்படும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தாவீதை தெரிந்து கொண்டார். The stump represents the low point of Israel's history. அவர்கள் ஒரு இருளான காலகட்டத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். It symbolizes a time when it appeared that God promises might not come to pass, when the people felt abandoned by God. The tree was cut down, but the promise of the Messiah remained. ராஜ்யங்கள் தத்தளித்தது, ராஜ்யமானது அழிக்கப்பட்டது, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமோ நிரந்தரமாய் காணப்பட்டது. இன்றைக்கு உங்கள் ஃபேமிலியானாலும் சரி, உங்களுடைய சிச்சுவேஷனாலும் சரி, எல்லாம் அழிக்கப்பட்டாய் காணப்பட்டாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாததாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையுடைய வசனமானது மாறாததாய் இருக்கிறது. His promises is forever and forever, என்றென்றைக்குமாக நிற்கிறதாய் காணப்படுகிறது. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை ராஜ்யபாரத்தில் அமர்த்துகிறார், ராஜாவாக மாற்றப்படுகிறான். ஆனால் அதற்கு பின்பாக வருகிற சாலமன் ராஜாவாக வருகிறான். அவனுக்கு பிற்பாடு இந்த ராஜ்யபாரமானது 2ஆக பிரிக்கப்படுது. ரகோபாய் மூலமாக, யெரோபாகாம் மூலமாக தாவீதுடைய ராஜ்யபாரமானது 2ஆக பிரிக்கப்படுது. தேசமானது முழுமையாக அந்நிய ராஜாக்களால், புறஜாதிகளால் அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டது. ஆனாலும் the promise of the word still remain. அவருடைய வாக்கு தத்தமானது என்றென்றைக்குமாக அது நிலை நிற்கிறதாய் காணப்படுது. The promise is hope. அப்படி நமக்கு கொடுக்கிறதான நம்பிக்கை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. அதுதான் தேவன் கொடுக்கிறதான ஒரு நம்பிக்கையாய் காணப்படுறது. ஈசா என்கிற அடி மரத்திலிருந்து ஒரு துளிர், ஒரு ராட், ஒரு பிரான்ச் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே வறுமையாய் காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், God abandoned you, abandoned me என்று நினைக்கிறாயோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இந்த நாளிலே கொடுக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஒரு புதிய வெளிச்சத்தை, புதிய நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். Because God has given His promise. அவருடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். What is the promise? The promise of the branch. ஒரு கிளை எழும்பி செழிக்கும். The promise of the branch. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான ஒரு கிளை கொடுக்கப்படுகிறது. But the midst of a desolation, God makes a promise from His stump. A new shoot or rod will grow from the seemed lifeless stump. ஜீவனில்லாத ஒரு ஸ்டம்பிலிருந்து கர்த்தர் புதிய ஒரு உயிரை, ஜீவனை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். The Messiah, the one who would bring justice, peace and restoration will come. It is our hope. ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய கேரக்டரை, இந்த பிரான்ச்சை, இந்த ரைச்சஸ் பிரான்ச்சை குறித்து அவர் சொல்லுகிறதான அவருடைய கேரக்டரை, இந்த இயேசு கிறிஸ்துடைய கேரக்டரை குறித்து 2வது 3வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அவர் இந்த பிரான்ச், இந்த ரைச்சஸ் பிரான்ச்சை குறித்து சொல்லும்போது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். Who is this person? He is our Savior, Lord Jesus Christ. The Spirit of the Lord shall rest upon him. The spirit of wisdom and understanding, the spirit of counsel and of might, the spirit of the knowledge and fear of the Lord, and his delight is in the fear of the Lord. அவர் வல்லமையோடு கூட, ஞானத்தோடு கூட இந்த உலகத்திலே அவர் நீதியின் பிரான்ச்சாக அவர் உருவெடுத்து வருகிறவராயிருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறதான இந்த நம்பிக்கையாய் காணப்படுகிறது. The branch, the righteous branch would embody the fullness of God's wisdom and power. He would judge the righteousness and bring peace to the world, establish God's kingdom on earth. Notice the language of the Spirit of the Lord. This is the picture of the divine empowerment that the Messiah would receive, making him as the fulfillment of God's promise. கர்த்தர் இந்த காரியங்களை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவராயிருக்கிறார். Thirdly, the kingdom of peace. அவர் வரும்போது ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். சமாதானம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாயிருக்கிறது. When you continue to read the same chapter, இதே அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது சமாதானத்தை குறித்து 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்து கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே கை வைக்கும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். It is the peace. கர்த்தர் வருகிற வேளையில் இந்த சமாதானம் உண்டாகிறதா இருக்கிறது. டாக்கிங் அபவுட் தி செகண்ட் கம்மிங் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய ராஜ்யம் வருகிற வேளையில் இந்த சமாதானம் காணப்படும். இந்த சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஐ லவ் தி ஸ்கிரிப்சர் verse 9 வாசிக்கும்போது, ஃபார் த எர்த் ஷால் பி ஃபுல் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் காட் ஆஸ் த வாட்டர்ஸ் கவர்ஸ் த சீ. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து காணப்படுவது போல பூமி என்பும் தேவனை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிறைந்து காணப்படுவார்கள். இந்த சமாதானம் அவர் வருகிற வேளையில் காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அவருடைய வருகை நாளிலே காணப்படுகிறதா இருக்கிறது. Like I said, the Advent means expecting the first coming of Lord Jesus Christ, at the same time anticipating the second coming of Lord Jesus Christ. இரண்டாவது வருகையில் எந்த சமாதானம் உண்டாகிறதாய் காணப்படுகிறது. The earth shall be filled with the knowledge of the Lord as the water cover the sea.
The hope is not just for Israel, but for the whole world. உலகம் அனைத்திற்கும் இந்த நம்பிக்கை கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை இந்த அதிகாரத்தில் சொல்லும்போது, திஸ் ஹோப் birthed in the seemingly hopeless stump will go out to all the earth. உலகம் அன்புக்கும் இந்த நம்பிக்கை உண்டாகிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு இந்த நாளிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் அனைத்திற்கும் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. As we celebrate Merry Christmas means we celebrate the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துடைய வருகையை, முதலாவது வருகையை நாம் செலிப்ரேட் பண்ணுவது உலகம் முழுமையாக நாம் ஆசரிக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுகிறோம். இந்த ஸ்டெம்பிலிருந்து, இந்த ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி செழிக்கிறதாய் காணப்படும். செகண்ட்லி, it is a promise for us, the fulfillment of hope. The hope coming to us. இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வருகிறதாய் காணப்படுகிறது. The fulfillment of the hope. Again, let's go back to the second Bible reading, Romans chapter 15. Romans chapter 15ல இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான துளிரை குறித்து எழுதுகிறார். 12வது வசனத்தை பாருங்கள். ரோமன் சாப்டர் 15 verse 2. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறான். The same scripture verse தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து எழுதுகிறார். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான் இந்த நம்பிக்கையானது புறஜாதிகள் யாவருக்கும் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய இந்த இயேசு கிறிஸ்து தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எல்லா ஜனங்களும் நம்பிக்கை வைப்பார்கள். உலகத்தை சேர்ந்த எல்லா ஜனங்களும் நம்பிக்கை வைப்பார்கள். நாட் ஓன்லி ஜூஸ், நாட் ஓன்லி கிரீக், எவ்ரிஒன், ஆல் த ஜென்டைல் பீப்புள். உலகத்தின் கடைமுனை மட்டுமுள்ள எல்லா ஜனங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைப்பார்கள். அவரே நம்பிக்கையாக இந்த உலகத்திலே பிறப்பார், அவரே இந்த உலகத்திலே நம்பிக்கையாக வருவார் என்பது 700 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்றால் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறதா இருக்கிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, நாம் ஒரு நெருக்கடி நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு இருளான சூழ்நிலை காணப்படும் போது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பானது ஒரு நம்பிக்கையை தருகிறதா இருக்கிறது. வறுமையின் சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், நெருக்கமான சூழ்நிலை காணப்படலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உங்கள் இல்லத்திலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதைத்தான் பவுல் எழுதுகிறார். இட் இஸ் த ப்ராமிஸ். இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமானது இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும், இன்றைய சபைக்கும் புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. He is the branch that comes from the stem of Jesse, the one who brings salvation not just to Israel but to the Gentiles as well. எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டதான ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. Jesus, the root of Jesse. ஈசாயின் அடி மரத்திலிருந்து புறப்படுகிற அந்த வேரானது இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறது. ஜீசஸ் இஸ் த ரூட் ஆஃப் ஜெசி. இயேசு கிறிஸ்து தான் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துளிர்த்து வருகிறதான இந்த நம்பிக்கையாய் காணப்படுது. அவரே நமக்கு நம்பிக்கையை தருகிறவராயிருக்கிறார். He is our hope. He is our trust. நாம் அவரே நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இது ஒரு பாரடாக்ஸாக, ஒரு உவமானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈசா தாவீதினுடைய சிங்காசனத்தில் அவர் புறப்பட்டு வருகிறார் என்றால், நமக்காக ஈசாயின் வேரிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு நட்சத்திரமாக, அவர் யாக்கோபின் நட்சத்திரமாக, யூதாவின் செங்கோலாக நமக்காக இந்த உலகத்திலே அவர் புறப்பட்டு வந்தார்.
அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் மாறாததாய் காணப்படுகிறது. இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை காணப்பட்டால் அவருடைய வாக்குத்தத்தம் செயல்படுகிறதாய் இருக்கிறது. அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். அதை ஒரு காலம் ஒருவராலும் மாற்ற முடியாததாய் காணப்படுது. The promise is the Messiah will come. Put your hope in the Lord Jesus Christ. அவரிடத்திலே நம்பிக்கை வைங்கள். ஏனென்றால் எல்லா வாக்கு தத்தங்களும் from Genesis to the Revelation, all the promises are covered by our Savior Jesus Christ. 2 Corinthians chapter 1 verse 20 வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் போது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களும் all the promises இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. For all the promises of God in him are yes, and in him amen, to the glory of God through us. அவருக்குள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று காணப்படுகிறது. எல்லா வாக்கு தத்தங்களும் ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்து வந்திராவிட்டால், அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உரிமையாக மாறுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்து இயேசுடைய வாக்கு தத்தமானது உங்களுக்கு வருகிறதா இருக்கிறது. என்ன வாக்கு தத்தம்? டுடேஸ் ஹோப், காட் இஸ் ஹோப். அவர் நமக்கு நம்பிக்கை தருகிறவராய் இருக்கிறார். In this Christmas and Advent season, we are reminded that Jesus is the ultimate fulfillment of the hope that Isaiah spoke about. He is the light shining of the darkness, the branch that springs from the dead stem, the Savior who has come to bring hope to the world. Not only this hope overflowing to us. அது நிரம்பி வழுகிறதான ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. இட் இஸ் நாட் a regular hope, it is a overflowing with hope. நாம் நிரம்பி வழுகிற ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 13வது வசனத்தில் எழுதுகிறார். அப்போது ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில், பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த நம்பிக்கை, இந்த ஹோப் எப்படி நிரம்பி 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 வழிகிறதான காணப்படுகிறதான ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால், அவரே இரட்சகராக ஏற்றுக்கொள்வீரானால், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக நிரம்பி பொங்கி வழிகிறதாய் காணப்படுகிறது. அது உங்களுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. Now may the God of hope fill you with all joy and peace in believing, that you may abound in hope by the power of the Holy Spirit. அது பரிசுத்தாவினால் உங்களுக்குள்ளாக நிரம்பி வழிகிறதான ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. When you filled with the Holy Spirit, the Holy Spirit will give this hope. அவர் உங்களுக்கு இந்த நம்பிக்கையை தருகிறவராய் இருக்கிறார். லாஸ்ட்டு சண்டேல நாம் பார்த்தோம், இந்த இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு நாம் கொடுக்கிறதான வார்த்தை என்ன சொல்கிறது? இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறவராய் இருக்கிறார். நிரம்பி வழிகிறதான ஒரு நம்பிக்கையை அவர் தருகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்மஸ் சீசன் gives us a hope for us. இந்த கிறிஸ்மஸ் சீசனானது உனக்கு நம்பிக்கையை தருகிறதாக இருக்கிறது. அது சாதாரணமான ஆர்டினரி ஹோப் அல்ல, ஓவர்ஃப்ளோயிங் வித் ஹோப், நிரம்பி வழிகிறதான ஒரு ஹோப்பாய் காணப்படுகிறது. கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். சோர்ந்து போக வேண்டாம், பயந்து போய்விட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God is our hope. அவரை விசுவாசிக்கும் போது, அவரிடத்திலே சேரும்போது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும்போது, அந்த ராஜ்யத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நம்பிக்கையாக வைத்து உங்களை காத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். Thirdly and finally, the hope that transforms. இந்த நம்பிக்கை, அவருடைய வருகையிலே நமக்கு வருகிறதான இந்த நம்பிக்கையானது நம்மை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை மாற்றுகிறது, நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதா காணப்படுகிறது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது உங்களை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். He will transform you.
He will build you and He will restore you. அவர் உங்களை மறுபடியுமாக புதுப்பித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் உடைந்து போன இந்த தாவீதுடைய கூடாரத்தை கட்டுவித்த கர்த்தர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவித்த கர்த்தர் உங்களையும் விழுந்து போன சூழ்நிலையிலே உங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதியின் நம்பிக்கையாய் காணப்படுகிறவராயிருக்கிறார். Please turn with me in the book of Jeremiah, chapter 23, verse 5 and 6. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்திலே வாசிக்கும்போது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே எரேமியா ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லுகிறார், ஃபியூச்சரை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். ஒரு நீதியுள்ள பிரான்ச், எ ரைச்சஸ் பிரான்ச் வில் ரைஸ். அவர் ராஜாவாக இருந்து ஞானமாக ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹூ இஸ் த கிங்? is the Savior Lord Jesus Christ. அவரே ராஜாவாக இருக்கிறார். He is righteous God. அவர் நமக்கு நீதியாக நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். Behold, the days are coming, says the Lord, that will raise to David a branch of righteousness. நீதியின் சூரியனாக, நீதியின் ராஜாவாக இயேசு கிறிஸ்து எழும்புகிறவராயிருக்கிறார். லெட்ஸ் மூவ் த நெக்ஸ்ட் வேர்ஸ். 6வது வசனத்திலே வாசிக்கும் போது, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. 4வது வசனத்திலே டாக்கிங் அபவுட் த ஃபர்ஸ்ட் கமிங் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது டாக்கிங் அபவுட் த செகண்ட் கமிங் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். 5வது வசனத்தில் முதலாவது வருகையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே எரேமியா எழுதுகிறார். 6வது வசனத்தில் 2வது வருகையாக இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். அவருடைய நாளிலே யூதா ரட்சிக்கப்படும், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள், இஸ்ரவேல் சுகமாக வாசப்படும், அவருக்கு இடும் நாமம் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. கர்த்தருடைய நாமம் தேசம் எங்கும் வைக்கப்பட்டிருக்கும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுகிறவராயிருப்பான். He is the righteous Savior. The Lord our righteous Savior. நீதியாக உங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாம் தேவ சமூகத்திலே முறையிடுகிறான். ஆண்டவரே, நீதிபரராயிருக்கிற சர்வலோக நியாயாதிபதியாயிருக்கிறீர், 50 நீதிமான்களின் நிமித்தமாக இந்த தேசத்தை அழித்து விடுவீரோ? 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் நீர் இந்த தேசத்தை அழித்து விடுவீரோ? பின்னும் நான் துணிந்து பேசுகிறேன், நீர் சர்வலோக நியாயாதிபதியாயிருக்கிறீர். சர்வலோக நியாயாதிபதியாயிருந்து நீதியாக நியாயம் தீர்க்கிற கர்த்தராய் காணப்படுகிறீர். 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த தேசத்தை அழித்து விடுவீரோ என்று கேட்கிறான். அவர் நீதிபரராயிருக்கிறார், சர்வலோக நியாயாதிபதியாயிருக்கிறார். உலக பிரகாரமான ஜட்ஜை போலல்ல, ஹீ இஸ் அவர் ஜட்ஜ். அவர் உலக பிரகாரமான உலக ஜட்ஜை போல் அல்ல, அவர் சர்வலோக நியாயாதிபதியாய் காணப்படுகிறவராயிருக்கிறார். தட் ஹோப் இன் டைம்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இருளின் நாட்களிலே நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறதான ஒரு நம்பிக்கையாக இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெருக்கடிகளின் நாட்களில், கவலைகளின் நாட்களில் இந்த நம்பிக்கை நமக்கு வருகிறது. கிறிஸ்மஸ் gives us a hope for us. Even though in your darkness, your struggle, your disappointment or your despair, God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது நிமித்தமாக இருளில் காணப்பட்ட ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது ஏசாயா தீர்க்கதரிசி ப்ரிடிக்ட் பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, the book of Isaiah chapter 9 verse 2லே வாசிக்கும் போது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. The people who walked in the darkness have seen a great light. Those who dwelt in the land of the shadow of death, upon them a light has shined. Though you walk through the valley of the shadow of death, His rod and comfort, His rod and staff, they comfort you. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றுகிறதாய் காணப்படும். It is the hope for us.
இதுதான் தேவன் கொடுக்கிறதா ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. The hope of Christmas season is not that everything will be perfect of our problems and it will have all the problems immediately, it will not disappear, but that in the minds, in the hardship, God's promises, I will be with you, I will save you, I will protect you, because he is our faithful God. He is the same God yesterday, today and forever. He will never change. He remain faithful to us. என்றென்றைக்கும் அவர் ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவராயிருக்கிறார். Hope for the nations, not only for the Israel people, அவர் எல்லா தேசத்திற்கு நம்பிக்கையை தருகிறவராயிருக்கிறார். Hope for the nations, எல்லா தேசங்களுக்கும் அவர் நம்பிக்கையை தருகிறார். இந்த நம்பிக்கையை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நமக்கு அவர் தருகிறவராயிருக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து a small stump, the lifeless stump, ஃபெயிலுரான வெட்டப்பட்டதான ஒரு மரம். இஸ்ரவேல் தேசமானது முழுமையாக வெட்டப்பட்டது, அழிக்கப்பட்டது. 400 years in between the Malachi prophets and the Matthew gospel. 400 வருடம் ஒரு இருளின் சூழ்நிலையிலே காணப்பட்டது. There was no prophet, there was no prophetical word. Even in the darkest situation, God, Jesus Christ, born in this world. That is the Christmas. That is the hope for us. Jesus born in this world for us, for you, for every one of us. It is our hope. Shall we stand and pray? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் வரும்படி